கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீர்மானங்கள், ஆவிக்குரிய தீர்மானங்கள் மற்றும் உலக பிரகாரமான தீர்மானங்கள் என்று இருவகைப்படும். லௌகீக நன்மைகளை மட்டுமே தரக்கூடியது உலக பிரகாரமான தீர்மானங்களாகும். ஆனால் ஆவிக்குரிய தீர்மானங்களை நாம் நமது வாழ்க்கையை தேவ திட்டத்தின்படி வடிவமைத்துக் கொள்ள உதவும். உலக பிரகாரமான தீர்மானங்கள் லௌகீக நன்மைகளை மட்டுமே தரக்கூடியது. ஆனால் ஆவிக்குரிய தீர்மானங்களை நாம் நமது வாழ்க்கையை தேவ திட்டத்தின்படி வடிவமைத்துக் கொள்ள உதவுவதாகும். பிரதிஜைகள் அல்லது தீர்மானங்கள் காலப்போக்கில் நீர்த்து போகக்கூடும். எப்படியெனில், இப்புதிய வருடத்தில் ஒழுங்காக தினந்தோறும் வேதம் படிப்பேன், ஜெபம் செய்வேன், தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பேன் போன்ற தீர்மானங்களை எடுக்கலாம். ஆனால் தீர்மானங்கள் வெற்றிகரமாக அமைய மிக முக்கியம் தேவ ஆலோசனை. எபிரேயத்தில் தீர்மானம் என்ற காரியம் தேவ ஆலோசனையோடு தொடர்புடையது என்பதை நாம் தியானிக்கப் போகும் முதலாவது வசனமே நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த வசனத்தில் ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வசனத்தில் ஆலோசித்து தீர்மானம் என்ற சொற்றொடருக்கு நிகரான எபிரேய வார்த்தை டபார் எட்சா ஹலம், அட்வைஸ் அண்ட் கவுன்சல் ஹியர் நவ். இஸ்ரவேல் புத்திரரின் மேன்மை என்னவென்றால், தங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் தேவனை முதன்மைப்படுத்துவதே ஆகும். எனவே தேவ ஆலோசனையை பெற்று தீர்மானம் பண்ணும்படி அவர்கள் பணிக்கப்படுகின்றனர். அடுத்த முக்கியமான வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அருட்கொடைகளாக 4 காரியங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. 1 ஞானம், 2 ஆலோசனை, 3 அறிவு, 4 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதில் ஆலோசனை என்பது ஆவிக்குரிய தீர்மானங்கள் எடுப்பதற்கு உகந்ததாகும். அந்த ஆலோசனையை அதிசயமான ஆலோசனை கர்த்தருடையதாக இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை அதிசயமான ஆலோசனை கர்த்தருடையதாக இருக்க வேண்டும். இப்பொழுது வாசிப்போம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தமிழில் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று 2 காரியங்கள், 2 அம்சங்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. ஆனால் எபிரேயத்தில் அது பெலா யோயட்ஸ் என்று ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே வார்த்தை என்னவென்றால் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்பது ஆகும். அதாவது அதிசயமான ஆலோசகர் என்பது. சரி, இப்பொழுது நம்ம 2வது தீர்மானத்துக்கு போவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கு ஒரு பூட்டு போடுறோம். எல்லாரும் சிக்கலில் மாட்டியிருப்பீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் தவறான வார்த்தைகளை பேசியோ அல்லது தவறான வார்த்தைகளால் மற்றவர்களை விமர்சித்தோ தான் நாம் சிக்கல்களை மேற்கொண்டு வருகிறோம். பாருங்க, நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை கொஞ்சம் மேலதிகமாக சொல்லிவிட்டால், அவர்கள் மனதை புண்படுத்துவதாக இருந்தால் அந்த வார்த்தையை நாம் தவிர்த்திருக்கலாமே என்று நாம் யோசிப்பது இயல்பு. எனவேதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஸோ நாம் வாய் மீறாதபடிக்கு முதலாவது தீர்மானம் பண்ண வேண்டும். சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். 2வது தீர்மானமாக வாய்க்கு பூட்டு போட்டாச்சு.
அடுத்த தீர்மானம் கூட வாய் சம்பந்தப்பட்டது தான். போஜன பதார்த்தத்தால் தீட்டுப்படாதிருத்தல். போஜனம் மற்றும் பானம் ரெண்டுத்தினாலே நம்ம தீட்டுப்படாமல் இருக்கு. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு புசிக்கலாம் என்று நம்ம ஆவிக்குரிய மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. அது அப்படி அல்ல. தேவன் சில மாம்சங்களை சாப்பிடக்கூடாது என்று தவிர்த்திருக்கிறார். அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தோராவில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரியது அல்ல, நமது வாழ்க்கைக்கு உரியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்படி கூட சொல்லுவாங்க, பவுலின் தரிசனம் பற்றியும் ஒரு தவறான வியாக்கியானம் சொல்லுவார்கள். இதுவுமே புசிப்பதற்கு விளக்கப்பட்டவை இல்லை அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் புசிப்பதற்கு விளக்கப்பட்டவை யாவுமே நம் உடல் நலம் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு இன்டர்னல் ஆடிட் அப்படின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க, தணிக்கை குழுவில் நான் பணிபுரிஞ்சப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் கிராமத்தில் போய் சாப்பிடும்போது ஏதோ கலந்துருப்பாங்க போல இருக்குது. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஆஸ்துமா இருந்ததுனால அன்று இரவு எனக்கு ரொம்ப விடியற்காலை ஏற்படும் போது, அடுத்த நாள் விடியற்காலை ஏற்படும் போது ரொம்ப பயங்கரமாக என்னால் மூச்சு விட முடியாமல் இருந்தது. என்னுடைய கண்காணிப்பாளர் என்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று நினைக்கிறேன், அதில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்க. அவர் நேரம் அப்படியே கொண்டு போய் அவர் இவருக்கு முன்னால், டாக்டருக்கு முன்னால் இருக்கிற அந்த ஒரு பெட்டில் கிடச்சிட்டு உடனே கவனிங்க அப்படின்ட்டார். அது மாதிரி நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உட்கொண்ட அந்த மாம்சத்திலே ஏதோ பன்றிக்கறி கலக்கப்பட்டது. ஏனென்றால் அது பல வருடங்களுக்கு பிறகு பாஸ்டர் அவர்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சது. பன்றிக்கறியானது சாப்பிட்ட பிறகு என்னவென்றால் அது ஜீரணம் ஆவதற்கு என்ன செய்கிறது, நம்ம உடம்பில் இருக்கிற உஷ்ணத்தை முழுவதையுமே மடைமாற்றம் செய்து விடுகிறது. எங்கே போயிடுச்சு, உஷ்ணம் பூரா இன்டெஸ்டைனுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும், உடம்பு குளிர்ச்சி அடையும். ஆஸ்துமாக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்போது அதை தேவன் தவிர்த்தது நன்மையானதா அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா? நன்மையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஆஸ்துமா நோயாளிகள் மரிக்கவும் நேரிடலாம். சரி, மதுபானத்தின் தீமைகளை பற்றி சொல்லவே வேண்டியதில் நாம் எல்லாம் அறிஞ்சுதான். சரி, அப்போது வேதத்திலையும் நம்ம இதுக்கு உண்டான சில வசனங்கள் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அதுதான் பக்தி வைராக்கியம் உள்ள தானியேல் தீட்டான போஜன பானத்தை எவ்வாறு விளக்கினான் என்று பார்ப்போம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு தீர்க்கதரிசியாகவும், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பக்தி வைராகியம் உள்ள ஒருவரே போஜன பதார்த்தத்தால் தீட்டுப்படக்கூடாது என்று கருதிய போது நாமெல்லாம் என்ன? சரி, அடுத்த தீர்மானம் 4, தேவனுக்கு முன்பாக நடுங்குதல். இந்த உலகத்தில் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, ஃபியர் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸே இருக்கக்கூடாது. ஃபியர் இருக்கக்கூடாது, நாம் பயமற்றவர்களாக இருக்கிறோம். அச்சமே என்ன, உச்சி மீது வாணி நின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே, அச்சம் என்பதில்லை. இது உலகத்துக்கு பொருந்தும். ஆனால் தேவனுக்கு பயப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனால் சில சமயத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டது அல்டீரா 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 என்று 365 தடவை சொல்லப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்? பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஆனால் பின்வரும்
வசனங்களையும் நாம் படிக்க வேண்டியுள்ளது. அதில் பாருங்க, தானியேல் 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். இன்னொரு வசனத்தையும் கூட வாசிங்க. ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்றார். இப்போ தேவனுக்கேற்ற பயம், நடுக்கம் தேவையாயிருக்கிறது. அவர் பயப்படாதேன்னு சொல்லும்போது எதை பற்றி பயப்படாதேன்னு சொன்னால், மற்ற எந்த காரியத்தையும் குறித்து நீ பயப்படாது. மற்ற எந்த காரியத்தையும் குறித்து, உலகத்தில் உனக்கு நிகழப்போகிற எந்த காரியத்தை குறித்தும் எப்படிப்பட்ட துன்பம் நேரிட்டாலும் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது பயத்தாலே நடுங்குவதற்கு எபிரேயத்தில் ஹெரட் என்று சொல்வார். ஹெரட் என்ற வார்த்தை. அப்படி தோராவை மிகுந்த பயத்துடன் நடுக்கத்துடன் கடைபிடிக்கும் ஒரு யூத மதப்பிரிவினர் பெயர் ஹெரடீம் என்று சொல்வார். ஹெரடீம் என்று சொல்வார். அடுத்த தீர்மானத்துக்கு நாம் செல்வோம். தீர்மானம் 5. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று. ஸோ விசுவாசத்துக்குரிய நற்கிரியலுக்கு மிகவும் முக்கியமானது பிறர்க்கு உதவுதல். இப்போ வேதம் சொல்கிறது, நன்மை செய்யும் திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இராதே. இது கட்டளையாக சொல்லப்பட்டது. உனக்கு திராணி இருக்குதா, கண்டிப்பாக நீ நன்மை செஞ்சிரு. அதனால் ஒரு டெம்பரரியாக ஒரு இழப்பு மாதிரி ஒரு தோன்றினால் கூட அது ஒரு மிகப்பெரிய பலனை நம்ம ஆவிக்குரிய ரீதியை நமக்கு அளிக்கக்கூடியது. இதை தான் சீஷர்கள் கவனமாக இதை செய்தார்கள். அப்போஸ்தலர் 11:29 படிங்க. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, 1ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே மற்றவர்களுக்கு திராணிக்கத்தக்கதாக உதவுதல் என்பது ஒரு ஆவிக்குரிய கடமையாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது என்று சொல்கிறோம். சரி, அடுத்த தீர்மானம், 6வது தீர்மானம் என்னவென்றால் துரித முடிவுகள் எடுப்பது. நானே நிறைய விஷயத்தில் துரித முடிவுகள் எடுத்து அதனால் பயங்கரமான அவதிப்பட்டிருக்கேன். துரித முடிவுகள் நிச்சயமாக எல்லாருக்கும் மோசமான விளைவுகளே உண்டாக்கும். துரிதமாக ஹேஸ்டியாக போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்குள்ளே சிக்கிறது. இன்னொரு விஷயம், ஹேஸ்டியாக போய் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது. வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை துரிதமாக எடுப்பது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏனென்றால் துரிதமாக எடுக்கும்போது அங்கே நம்மளுடைய சுய புத்தி மட்டுமே அங்கே அப்ளை ஆகுது. அங்கே தேவ ஆலோசனை உள்ளே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அதுக்கு இடம் கொடுக்கல. நீங்கள் தான் ரொம்ப ஹேஸ்டியாக டிசிஷன் எடுக்கிறீங்களே, அப்புறம் எப்படி அவரை கன்சல்ட் பண்ண முடியும்? அவரை கன்சல்ட் பண்ணி எடுத்திருந்தா எந்த டிசிஷனும் நல்லதாக இருந்திருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை கொடுத்து நீதிமொழிகள் 19:2 வாசிங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். பாருங்க, துரிதமாக நிதானம் இல்லாமல் முடிவெடுப்பது என்பது ஆத்தும அறிவில்லாமைக்கு ஒப்பானதாகும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்ல. துரிதமாக முடிவெடுக்கும் போது ஆத்ம அறிவில்லாமல் நாம் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சோம். இப்பொழுது 7வது தீர்மானத்தை பாருங்கள். ஏனென்றால் 6 தீர்மானங்களின் முன்பாக வந்தது. இவை எல்லாம் வைத்து முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறது நினைத்தேன். 7 என்பது பரிபூர்ணத்தின் என்ன, அந்த 7க்குரிய தீர்மானத்தை நான் சொல்கிறேன். அது ஒரு சாதாரணமான தன்மை. எல்லாவற்றையும் சோதித்து 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வருஷத்துடைய பிரதிஜை என்ன? ஒரே ஒரு பதிகை டோட்டலாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம செய்யணும்னா எல்லாத்தையும் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த நலமானது யாரால் சொல்லப்பட வேண்டும்? தேவனால் சொல்லப்பட வேண்டும். அவருடைய ஆலோசனையை தேட வேண்டும். இதுவே நம்மளுடைய
பிரதான பிரதிஜையாக இந்த வருடம் இருக்கட்டும். ஆமென்.